வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அது யார் ஜெகத்குரு? ஆவேசமாக கேட்ட பண்டிதர். கை கால் இல்லாத குருவிகள் கூடு கட்டுகின்றன. நமக்கு கை கால் உண்டு என்றாலும் பறவைகள் மாதிரி கூடு கட்ட முடியவில்லை. குருவிகளிடம் ஒரு கிரியாசக்தி இருக்கிறது, அது என்னிடம் இல்லை. அதனால் குருவி என்னுடைய குரு என்று சொல்லி கன்னத்தில் போட்டுக்கொண்டு கை கூப்பி வணங்கின பெரியவா. நீங்கள்தான் ஜெகத்குரு என்று மனமாற போற்றி பணிந்தார்கள் பண்டிதர்கள். 1933ஆம் வருடம் காசி யாத்திரையின் போது நடந்த நிகழ்ச்சி. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு மாலை பொழுதில் ஸ்ரீ பெரியவாள் விசிட். பெரியவாள் போனபோது மண்டகுளத்தூர் பிரம்மஸ்ரீ சின்னசுவாமி சாஸ்திரிகள் பாடம் சொல்லி கொண்டிருந்தார். அப்பைய தீட்சிதர் எழுதிய விதி ரசாயனம் என்ற மீமாம்சா சாஸ்திரம். ஸ்ரீ தீட்சிதரின் நடை அழகில் ஸ்ரீ பெரியவாள் சொக்கி போனார். உடன் வந்திருந்த ஆத்ம வித்யாபூஷணம் இஞ்சி கொல்லை பிரம்மஸ்ரீ ஜெகதீஸ்வர சாஸ்திரிகளிடம் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டார். பின்னர்தான் அப்பைய தீட்சிதரின் எல்லா கிரந்தங்களையும் ஸ்ரீ பெரியவாள் படித்தார். காசி மன்னர் அரண்மனையில் பெரியவாளுக்கு வரவேற்பு. நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். ஏராளமான பண்டிதர்கள். அவர்கள் மனத்தில் ஒரு இளக்காரம், இனம் புரியாத அசூயை. இவர் என்ன ஜெகத்குரு என்று பட்டம் போட்டுக்கொள்வது? 2 கேள்வி கேட்டு மடக்கி விடலாம். பெரியவாள் வந்து அமர்ந்ததும் ஒரு பண்டிதர் ஆவேசமாக கேட்டார், அது யார் ஜெகத்குரு? நான் தான் என்றார் பெரியவாள். ஓஹோ, நீங்க ஜெகத்துக்கே குருவோ? இல்லை, ஜெகதாம் குரு ந. நான் ஜெகத்துக்கெல்லாம் குரு என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஜெகதிபத்தியமானாகா சர்வே மம குரவக. உலகில் உள்ள எல்லா பிராணிகளும் எனக்கு குருக்கள் என்ற பொருளில் நான் ஜெகத்குரு. வடநாட்டு பண்டிதர்கள் திகைத்து போனார்கள். இவ்வளவு அருமையான எளிமையான விளக்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பெரியவாள் அந்த பெரிய அறையின் சுவர்களின் மேற்பகுதியில் புறாக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறு சிறு பொந்துகளில் கட்டப்பட்டிருந்த குருவி கூடுகளை பார்த்தார். பண்டிதர்களிடம் காட்டி கிமிதம் என்று கேட்டார். அதாவது இது என்ன? நீட கூடு. கூடு என்றனர். கேன நிர்மிதம், யாரால் கட்டப்பட்டது? சடகே, குருவிகள். கை கால் இல்லாத குருவிகள் கூடு கட்டுகின்றன. நமக்கு கை கால் உண்டு என்றாலும் பறவைகள் மாதிரி கூடு கட்ட முடியவில்லை. குருவிகளிடம் ஒரு கிரியாசக்தி இருக்கிறது, அது என்னிடம் இல்லை. அதனால் குருவி என்னுடைய குரு என்று சொல்லி கன்னத்தில் போட்டுக்கொண்டு கைகூப்பி வணங்கினார். இதை நேரில் கண்ட வடநாட்டு பண்டிதர்கள் பிரமித்து போய்விட்டார்கள். நீங்கள்தான் ஜெகத்குரு என்று மனமாற போற்றி பணிந்தார்கள். பெரியவாள் காசியில் இருந்த கடைசி நாள் வரை அவர்கள் எல்லோரும் தினமும் முகாமுக்கு வந்து நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.